இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறதுல பெரிய சத்துரு யாருன்னா பிசாசு. அவன் தான் நமக்கு சத்துரு. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, அவன் சத்துருவாக இருக்கிறாங்கிறத நம்ம புரியக்கூடாதுங்கிறதுக்காக அவன் சில மனிதர்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை நமக்கு விரோதமாக சத்துருக்களாக எழுப்பிவிட்டு நம்முடைய உள்ளத்தை சோர்வடைய பண்ணுகிறான். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த நெருக்கம் உண்டாகும் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 16:6 படித்து பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் சந்நிதியிலே போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பார்த்தீங்களா? நமக்கு நெருக்கம் உண்டாகும் போது ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி நீங்கள் நெருக்கப்படுகிறீங்க. யாரோ ஒரு மனிதனை எழுப்பி சத்துருவாக பிசாசு ஏற்படுத்தியிருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் போராட போக வேண்டாம். அந்த மனிதன்கிட்டையும் நீங்கள்